ஒவ்வொரு வருஷமும் வைசாக மாதத்தில் சுக்ல பட்சத்தில் வரக்கூடிய 3வது நாளில் அட்சய திருத்திகை திருவிழாவானது கொண்டாடப்படுதுங்க. வழக்கம் போல் இல்லாமல் இந்த வருஷம் 2 நாட்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் அட்சய திருத்திகை விழாவானது கொண்டாட இருக்குதுங்க. அட்சய திருத்திகை நாள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகுங்க. இந்த திருநாளை ரொம்பவே சிறப்பாக மாற்றக்கூடிய வகையில் இந்த நாளில் பெரும்பாலான மக்கள் எப்படியாவது தங்கத்தை வாங்க வேணும் அப்படிங்கிறத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இந்த பாரம்பரியத்துக்கு பின்னாடி நிறைய பேர் அறியாத பல்வேறு காரணங்களும் இருக்குதுங்க. அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குதா? இதற்கு எதிர்மறையான ஆற்றல் தாங்க காரணம். எதிர்மறையான ஆற்றல்கள் விலக நீங்கள் கருங்காலி மாலையை பயன்படுத்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. நம்மகிட்டையும் ஒரிஜினல் கருங்காலி மாலை இருக்குது. உங்களுக்கு ஒரு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது பல நூறாண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கமாகுங்க. இந்த நாளில் வாங்கக்கூடிய தங்கம் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் தங்கம் என்பது குரு பகவானுக்குரிய உலோகமாகும். அட்சய திருத்திகை நாளில் நம்ம தங்கம் வாங்குவது நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலையை வலுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க. இந்த நாளில் தங்கத்தை தானமாக வாங்குவதும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது ரொம்பவே அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுதுங்க. உங்களால் அந்த நாளில் தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்பட தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய நகைகளை பூஜை அறையில் வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்வதனால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேருங்க. இது குரு பகவானை மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துட்டு வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கு இது உதவும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவதற்கும் ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒரு முறை மாபெரும் ஞானியான ஆதி குரு சங்கராச்சாரியர் பிச்சை வேண்டி ஒரு ஏழை பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த பெண்ணிடம் ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்காயை தவிர வேறு கொடுப்பதற்கு வேறு எதுவுமே இல்லையாமாங்க. அதனால ரொம்பவே பக்தியோடு அந்த நெல்லிக்காயை அவருக்கு தானமாக கொடுத்து அவரை உபசரிச்சிருக்கிறாங்க அந்த பெண்மணி. அந்த பெண்ணினுடைய தன்னலமற்ற செயலால் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு ஆதி சங்கராச்சாரியார். அது அங்கேயே கனகதாரா ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய துதியை இயற்றி ஓதியிருக்கிறாருங்க. அவர் இந்த துதியை ஓத தொடங்கியது அந்த ஏழை பெண்ணுடைய வீட்டின் மீது தங்க நாணயங்கள் மழையாக பொழிய தொடங்கிருச்சாமாங்க. அதனால இந்த நாளில் கனகதாரா ஸ்தோத்திரம் ஓதி தங்கத்தை வழிபடுபவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிக்கல்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் ஒரு மண்பானையை வாங்கி அதில் நீர் நிரப்பி அதை தானமாக கொடுப்பது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. இப்படி செய்வதனால நமக்கு மன அமைதி மட்டும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேலையிலையும் முழு கவனத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே அட்சய திருத்திகை நாளில் சமையல் பாத்திரங்கள், கிண்ணங்கள் இல்லைன்னா சின்ன சமையல் உபகரணங்களை கூட நம்ம வாங்குவது மங்களகரமானதாகுங்க. இப்படி நம்ம அட்சய திருத்திகை நாளில் பொருள் வாங்குவது செல்வ செழிப்பை ஏற்படுத்துங்க, குடும்பத்தில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர்த்தோட நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அட்சய திருத்திகை நாளில் மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைத்தோம்னா இன்பமானது பெருகுங்க, மன அமைதியானது கிடைக்கும். அதே போல் மண்பானை, குடங்கள், விளக்குகள் போன்றவற்றை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகுங்க. இதை தவிர மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி போன்ற மங்கள பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதனால லக்ஷ்மி கடாட்சகமானது உண்டாகுங்க. இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக நம்ம பால் பாயாசம் செய்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியதாகுங்க. அதனால் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க.
அட்சய திருத்திகை ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பெருக்கத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட நம்பிக்கையாகுங்க. இந்த நாளை தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் அட்சய திருத்திய நாளில் தங்கம் வாங்குவது முக்கிய சடங்காகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இது மகாலட்சுமிக்குரிய நாளாக சொல்லப்படுவதனால மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு செய்வதனால செல்வ வளமானது பெருகுங்க. அட்சய திருதிகை ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. திருதிகை திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 மணியோடு திதியானது முடிவடைதுங்க. தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:14 மணி வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அட்சய திருத்திகை நாளில் நம்ம தானம் செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் விலக்கி அளவில் புண்ணிய பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு நீர்மோர், தண்ணீர், உணவு, தாகம் தீர்ப்பதற்கு கொடுக்க வேணுங்க. அதே போல் மண்பானை, இனிப்பு வகைகள், ஆடைகள், பிராமணர்களுக்கு பசு போன்றவற்றை தானமாக கொடுப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியமானது வந்து சேருங்க. அதே போல் அட்சய திருத்திகை நாளில் நம்ம லட்சுமி நாராயணரை வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை அன்றைய நாளில் நம்ம வழிபடுவது சிறப்பானதாகும். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அன்றைய நாளில் ஹோமம் நடத்துவது, வேதங்களை படிப்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே நல்லதுங்க. தங்கம், விலை உயர்ந்த நகைகள் இல்லைன்னா காசுகளை நம்ம வாங்கலாங்க. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே சரிங்க, அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. அட்சய திருத்திகை நாளில் தங்கம், வெள்ளி மட்டும் இல்லைங்க, இந்த பொருட்களை வாங்கினோம்னாலும் நம்ம வீட்டில் சுபிட்சம் உண்டாகுங்க. மண் பாண்டங்கள் அட்சய திருத்திகை நாளில் வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுது. களிமண் என்பது செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தினுடைய அடையாளமாகுங்க. அதனால் அட்சய திருத்திகை நாளில் புதுசாக மண்பாண்டம் வாங்கி அதில் தண்ணீர் நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாங்க. இல்லைன்னா நம்முடைய வீட்டில் வைத்து வழிபட்டோம்னாலும் நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. அதே போல் அட்சய திருத்திகை நாளில் சமையல் அறைக்கு தேவையான புதிய பாத்திரங்களை, சமையல் உபகரணங்களை நம்ம வாங்கலாங்க. இப்படி வாங்குவதனால குடும்பத்தில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க, மங்களகரமானதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த பொருட்களை வாங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வெண்கலம், பித்தளை பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. தங்கம் குரு பகவானுக்குரிய உலோகமாகுங்க. கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும். அதனால் தங்கம் வாங்க முடியாதவங்க குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு அட்சய திருத்திகை நாளில் கொண்டக்கடலை, அரிசி போன்றவற்றை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். இதனால் வீட்டில் நிதி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே குறைந்து புதிய வருமானமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளை நிறம் என்பது சுக்கிர பகவானுக்குரிய நிறமாகும். அதனால் செல்வம் பெருகுவதற்கு மல்லிகைப்பூ, பச்சரிசி, கல்லுப்பு போன்ற மங்களகரமான பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் வழிபட்ட பிறகு இந்த பொருட்களை தினமும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. மங்களகரமான பொருட்களாக சொல்லக்கூடியது மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்காகுங்க. இந்த பொருட்களை நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டோம்னா மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சித்திரை மாதத்தில் சுக்ல பட்சத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பிறை 3வது நாள் அட்சய திருத்திகை நாளாகுங்க. வேத சாஸ்திரங்களின்படி அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகும். இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மங்களகரமான காரியத்தை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், சுப காரிய பேச்சுவார்த்தைகள் செய்வதற்கு ஏற்ற நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் வாங்குவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிக்க அது பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அட்சயம் என்றால் அல்ல குறையாதது என்று அர்த்தமாகுமாங்க. அதனால தான் இந்த நாளில் நல்ல விஷயங்கள் என்ன செஞ்சாலும் சரி அது பல மடங்காக பெருகும், அதற்கு பலனும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது.
இதனால தான் அட்சய திருத்திகளை தங்கம் வாங்கினோம்னா தங்கமானது பல மடங்காக பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தங்கம் வாங்குவது என்பது பொதுவாக மங்களகரமான விஷயமாக சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது நிறைய பேர்த்தோட வழக்கமாகவே இருந்துட்டு வருது. அட்சயம் என்றால் அல்ல குறையாதது என்று பொருளாகுமாங்க. அட்சய திருத்திகை நாளில் தான் கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அட்சய திருத்திகை நாள் தான் உலக தொடக்கத்தையும் குறிக்குதுங்க. சத்திய திரேத யுகம் மற்றும் துவாரபார யுகங்கள் அனைத்துமே அட்சய திருத்திகை நாள் தான் தொடங்கியதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே இந்த நாளில் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு மங்களகரமான பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா பல மடங்காக பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.